வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வித்தியாசமான ஆம்லெட் பண்ண போகிறோம். முட்டை இல்லாமல் ஆம்லெட் பண்ண போகிறோம். பொதுவாக முட்டை சாப்பிடாதவங்க ஆம்லெட் சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முட்டை சாப்பிட்றவங்களே ஒரு சில சமயங்கள் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் இந்த மாதிரி டயத்தில் ஒரு ஃபேமிலியில் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணோம்னா ஆம்லெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். கலக்கிட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு, சமையல் சோடா ஒரு பிஞ்ச், எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம ஆம்லெட் போடுற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆம்லெட் போடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நல்லா ரவுண்டாக இப்படி தேய்ச்சி விட்டுறலாம். தோசைக்கல் ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கங்க. ரொம்ப சூடானா கருகிரும். ஒரு சைடு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படி சுற்றி லைட்டாக விட்டால் போதும். நான் இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி மேலாப்புலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு. பரட்டி போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு தான் நம்ம இந்த ஆம்லெட் போட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடும் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம முட்டையில் போடுற ஆம்லெட் மாதிரியே இருக்குது. கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நம்ம வேகமாக பண்ணிடலாம். ஆம்லெட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அப்படி பெப்பர் தூள் தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றும் போதுமே இந்த மாதிரி லைட்டாக பெப்பர் தூள் தூவிக்கலாம். நம்ம லஞ்சு சாப்பிடும்போது சைட் டிஷ் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சூப்பராக டேஸ்டான எக்லெஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.